ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் சாம்சங் ஃப்ரிட்ஜ் தான். இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நமக்கு சைடில் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிற ஒரு கலர் தான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் மேக்னெட். அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம அடிக்கடிக்கு ஃப்ரிட்ஜ் வந்து திறக்கும் போது உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கும். உள்ளே வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படியெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரீசரில் வந்துட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. நம்ம எமர்ஜென்சிக்கும் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வந்து தேவைப்படும். நம்ம ஜூஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஐஸ் க்யூப் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சிலிக்கான் இருக்கங்காட்டி டக்குன்னு வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப்பை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் கிடச்சின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஐஸ் க்யூப் வைக்கிற ஒரு ட்ரே தான். அந்த இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடியும் வந்துட்டு சிலிக்கான் தான் வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நமக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த க்யூப் மாதிரி வந்துடும். நம்ம வந்து தேவையாகும் போது சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிட்டோடு இருக்கங்காட்டி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்துட்டு மற்ற எங்கேயும் வந்து பரவாது. தென் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து நான் தேங்காய் வந்து துருவி வந்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு வந்துட்டு டக்குன்னு எடுத்து போடுறதுக்காக தேங்காய் ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். டெய்லி சமைக்கும் போது எனக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். தென் வந்துட்டு இங்கே பால் வந்து வச்சுருக்கேன். முன்னாடி வந்துட்டு இங்கே ஒரு பிளேட் வந்து போட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பிளேட் வந்து போடக்கூடாது. ஏன்னா இங்கே தண்ணி வந்துட்டு மேலே இருக்கிற ஃப்ரீசரில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சு நமக்கு கீழே வந்து போகும். ஸோ ட்ரே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அதுலேயே நின்றுது. ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேட் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு நீட்டாக இருக்கும். இந்த இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செராமிக் ஜாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த இதை இந்த செராமிக் ஜாடியில் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஒரு ஸ்டாக்கபிள் கிளாஸ் கண்டெய்னர் தான். இந்த இதில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து சமையலுங்கும்போது முன்னாடி நாளே வந்துட்டு நான் அடுத்த நாளுக்கு தேவையானதை கட் பண்ணி வந்து வச்சுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர். ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது ஒரு 3 நாள் வரைக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் இதனோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. என்னோடய வீட்டில் எப்போவுமே வந்துட்டு பூக்கள் வந்துட்டு இருக்கும். பூக்கள் வந்து 15 நாளைக்கு மேலே வாடாமல் இருக்கிறதுக்கான டிப் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லா பூவுமே வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன். பூக்கள் வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே அந்த பூக்களோட வாசம் வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி கவரில் வந்து வச்சு அதுக்கப்புறம் டைட்டாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான ஒரு கண்டெய்னரில் வந்து நான் வந்து கேஷ்யூநட் வந்து வச்சுருக்கேன். பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இது கொடுத்து விடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து வச்சுருக்கேன். ஸோ பாதாம் வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை. இது வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு டெய்லி காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ கருப்பு திராட்சையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பொதுவாக வந்துட்டு நான் மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைப்பேன். ஸோ மாவு அரைச்சேன்னா வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்து மாவு டப்பா வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு எப்போவுமே வந்து ஃப்ரீயாக தான் வந்துட்டு வச்சுப்பேன். ஸோ லைனர் இருக்கங்காட்டி நமக்கு ஏதாவது கொட்டினாலுமே வந்துட்டு அந்த லைனரை மட்டும் ஜஸ்ட்டு தொடச்சி விட்டால் போதும். ஸோ எல்லா இதுலேயும் நான் லைனர் வந்து போட்டிருக்கேன். இந்த சைடில் நான் வந்து ஸ்டாக்கபிள் கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன். ஒன்று மேலே ஒன்று அடுக்கும்போது நமக்கு நிறையவே வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு இதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன். 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு ரோல் பண்ணி வந்து வைப்பேன். ஸோ இந்த கண்டெய்னரில் வந்துட்டு தண்ணி வந்து கீழே போகிற மாதிரியான ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் வாட்டர் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா
பச்சை மிளகாயும் புதினா இலைகளும் வந்து வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு தான் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் காலி பண்ணிடுவேன். அடுத்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகள் வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா இதுக்கு கீழேயுமே வந்துட்டு அந்த வாட்டர் கலெக்ட் பண்ணுற அந்த ட்ரே வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்கிற வாட்டர்லாம் கீழே வந்து போயிடும். ஸோ மேல் ரேக்கில் வந்துட்டு இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாட்டில் ஆர்கனைசர். ஸோ இந்த ஆர்கனைசரில் வந்துட்டு நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெட்டுக்கு போடுற ஈஸ்ட் வந்துட்டு இருக்குது. பேக்கிங் பவுடர் வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்துட்டு நல்லாவே வந்து சேவ் ஆகும். ஸோ நமக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த பாட்டில் பிடிக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது. பொதுவாக இதில் வந்துட்டு நம்ம வந்து சோடா கேன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஊற வச்ச சென்னா வந்து வச்சுருக்கேன். நம்ம ஏதாவது சமையலுங்கும் போது காய் சப்போஸ் இல்லை அப்படின்னா டக்குன்னு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நாள் வரைக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரில் வந்துட்டு பன்னீர் ரோஸ் வந்து வச்சுருக்கேன். நல்லா கவர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. பூக்களை எப்பவுமே நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே அதனோட வாசம் வந்துட்டு அடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்துட்டு நான் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். வெளியே வந்து வைக்கலாம். நிறைய குவான்டிட்டி இருக்கங்காட்டி எனக்கு வெளியே வச்சா வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகுது. என்னோடய வீட்டில் ஏர் சர்க்குலேஷன் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபங்கஸ் வர மாதிரி இருக்கங்காட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது. ஸோ நான் வந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். தேர்ட் ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு புல் அவுட் ஆர்கனைசர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்டெண்டபிள் ஆர்கனைசர். சின்னது வேணாலும் சின்னது வந்து பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சியும் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பழமும் வந்து வச்சுருக்கேன். லெமன் வந்து நிறையா இருந்ததுன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வந்து வச்சுப்பேன். அது ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 தான் இருக்கங்காட்டி நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ட்ரேயில் வந்துட்டு தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரேயில் வந்துட்டு நான் வந்து சாத்துக்குடி வந்து வச்சுருக்கேன் இந்த இதில். ஸோ இந்த இதில் வந்துட்டு பட்டரும் சீஸும் வந்துட்டு வச்சுருக்கேன். நம்ம ப்ரெட்டெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் பாப்பாங்களுக்காக வந்து வாங்கி வச்சுருக்கேன். எல்லா ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பேஸ் விட்டு தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே வந்து டம்ப் பண்ண கிடையாது. கீழே வெஜிடபிள் ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். வெஜிடபிள் ரேக்கில் நான் இந்த மாதிரி தனித்தனியான பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இதில் தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு கோவக்காய் வந்துட்டு தனியாக வாஷ் பண்ணி தான் எல்லா வெஜிடபிளுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வைப்பேன். இந்த இது வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு கவரில் வந்துட்டு ரேப் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்துட்டு மேலே வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அப்பப்போ தேவையான காய் தான் வந்துட்டு நான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு 2 நாளைக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்பவும் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டோர் சைடில் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ டோரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷீட் மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ எதுவும் அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த இதில் வந்துட்டு பேக்கிங்க்கு தேவையான எசென்ஷியல் வந்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸும் பாப்பாங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறங்காட்டி ஸோ நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு இருக்கும். கசகசா வந்துட்டு இருக்குது. வெளியே வந்து வச்சா உங்களுக்கு புழு மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து வச்சுருக்கிறேன். ஸோ சாட் மசாலா வந்துட்டு இருக்குது. ஸோ லைனர் போட்டு வச்சுருந்தங்காட்டி ஏதாவது சிந்துனாலுமே நம்ம டக்குன்னு வந்து தொடச்சி விட்டுறலாம். அடுத்த ரேக்கில் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது சாக்கோ பவுடர் வந்து வச்சுருக்கேன். இந்த சின்ன கண்டெய்னரில் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலுமே அந்த பேக்கிங் சோடா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த சைடில் வந்துட்டு ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அந்த ஹேங்கிங் ஆர்கனைசரில் வந்துட்டு
இந்த வாரத்துக்கு தேவையான நெயில் பாலிஷ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த இதில் கெச்சப் அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்கும். நல்லாவே வந்து ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஆர்கனைசர். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு இதில் மாட்டி விட்டாவே வந்து போதும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்னோடய நெயில் பாலிஷ் கலெக்ஷன் தான் வந்துட்டு இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெச்சப் வந்துட்டு இருக்குது. சீரகம் வந்துட்டு நிறையா வச்சுருக்கங்காட்டி நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது மிளகு. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள். சில ரெசிபீஸ்க்கு தான் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். கேரட் மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கேன். பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கேன். தென் வந்துட்டு இந்த 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்துட்டு நான் வந்து அதிகமாக இருக்கிற குவான்டிட்டியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாலாம் வந்துட்டு நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன். இந்த இதில் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது அப்டேட்ஸ் எனக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.